எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமையலக்கா. அது சாப்பாடு நேரம். கனகம் சாப்பாடு பரிமாறினாங்க. ராமையா சந்தோஷமா சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ரமேஷ் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் கவலையா முகத்தை வாட வச்சுக்கிட்டு, அம்மா, என்ன இது மறுபடியும் சாம்பாரா? ஒரு வாரமா சாம்பார் கூட்டுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சுமா. ஏம்மா வேற எதுவும் சமைக்க மாட்டேங்கிற? ஏண்டா இந்த சாம்பாருக்கு கூட்டுக்கும் என்ன குறை? பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு. உனக்கு வர வர அம்மாவோட சமையல் ருசி தெரிய மாட்டேங்குதுடா. அம்மா, இதை சாம்பார்னு சொல்ல மாட்டாங்க. இதில் ஒத்த காய காணும். நல்லா பாரு, ஒரு ஓரமாக முருங்கைக்காய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வேலையில் எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் திருடி சாப்பிட்ற நிலமை வந்துடுச்சு. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும். டே, உங்கள் அம்மாவோட சாப்பாடு தாண்டா எனக்கு அமிர்த மாதிரி. ஆனால் நீ வயசு பையன் இல்லை, அதான் உனக்கு வேற மாதிரி டேஸ்ட் கேட்குது. உனக்கு சமைச்சு கொட்டி என் பொண்டாட்டிக்கு வயசாயிட போகுது. பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. வர பொண்ணு உனக்கு தகுந்த மாதிரி சமைச்சு தருவா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னடா, காசு இருக்கிற பொண்ணு வேணுமா, அழகான பொண்ணு வேணுமா? எனக்கு அழகும் வேணாம், சொத்தும் வேணாம். அந்த பொண்ணு நல்லா சமைக்கணும், சமையல் அக்காவா இருக்கணும், தினமும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். அது எனக்கு போதும். சரிடா, நல்லா சமைக்கிற பொண்ணையே கூட்டிக்கிட்டு வரேன். ராமையா சொந்த பந்தத்துக்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்பதான் சரோஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டு அடுத்த நாள் காலையில பொண்ணு பார்க்க சரோஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. 3 பேரும் பொண்ணு வீட்டுல சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பெத்தவங்க மரியாதை கொடுத்தாங்க. தட்டுல பஜ்ஜி கொண்டு வந்து வச்சாங்க. ஆஹா, பஜ்ஜி சூப்பரா இருக்கு மாமா. யாரு பண்ணது? வேற யாரு மாப்பிள்ள? என் பொண்ணு சரோஜா தான் பண்ணா. அவளுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். வேற யாரும் அப்படி சமைக்க முடியாது. அதுக்குள்ள சரோஜா உள்ள இருந்து காஃபி கப்ப கொண்டு வந்தா. சரோஜா நல்ல குண்டா பெருசா இருந்தா. அதனால அவ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க தரையே அதிர்ச்சு. ரமேஷ் சரோஜாவை பார்த்ததும் கையில இருக்கிற பஜ்ஜியை கூட சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் திரும்பி அப்பா அம்மாவை பார்த்தான். ஐயோ, கரடி கரடி, ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. அதுக்கிட்ட சரோஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அட ரத்த பிஞ்சேரி, என்ன இப்படி முறைக்குது? அதுக்குள்ள சரோஜாவோட அப்பா வந்தாரு. ஓ மை காட், என்ன இது? ஃப்ளாஷ்மேனு? அண்ணே, இந்த பொண்ணை நான் கட்டிக்கணுமான்னு கேளுண்ணே. அப்படி ரமேஷ் பயந்துகிட்டு எழுந்திருக்க பார்க்கும்போது சரோஜாவோட அப்பா அவனை தடுத்து, பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணோட உருவத்தை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்க. ஆனா அவ கையில ஒரு நல்ல வித்தை இருக்கு. இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. சரோஜா ரமேஷ்காக ஒரு ஸ்வீட்டை கொடுத்தா. ரமேஷ் பயந்துகிட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டான். அந்த ஸ்வீட் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பாத்தியாப்பா, என் பொண்ணு சமையல் எப்படி இருக்குன்னு? என் பொண்ணு சமைச்சா போதும், ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்களுக்கும் கொடுங்கன்னு கியூல நிப்பாங்க. சமையல் அக்கான்னு பேரு வாங்கியிருக்காப்பா. இவளை கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னது, சமையல் அக்காவா? உண்மையாவா? தினமும் வெரைட்டியா சமைப்பியா? ஆமாங்க, எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நீங்க என்ன கேட்டாலும் சரி, அதை நான் சமைச்சு கொடுக்கறேன். நான் சமைக்கிற எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஆஹா, சமைக்கிற பொண்ணு நல்லா வேற சமைக்கிறா. பொண்ணு குண்டா இருந்தா என்ன, எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்பா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணு குண்டா இருந்தா என்ன, நல்லா சமைக்கிறதில்ல. நான் மற்றதெல்லாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ரமேஷ்க்கும் சரோஜாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ரமேஷ் ரொம்ப ஆசையா சரோஜாவை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உண்மையான கதை அப்பதான் தொடங்குச்சு. அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணி இருக்கும். அப்போ கனகமும் ராமையாவும் வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சமையலறையில இருந்து பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஏங்க, அந்த சத்தம் கேக்குதா? இந்த சத்தத்தை கேட்கும்போது உள்ள சமையல் நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய யுத்தமே நடக்குது போல. அட, என்ன கனகம் இப்படி சொல்லிட்ட? மருமக சமைக்குது போல. அதான் பொண்ணு பார்க்க போனப்ப சம்பந்தி சொன்னாரு, என் பொண்ணு சமைக்கிறத சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும்னு. நமக்காக மருமக எதனா சமைச்சு தருவா. ஓஹோ, அப்படியா? உங்க மருமக அந்த அளவுக்கு நல்லா சமைப்பாளா? என்னவோ, நாம புள்ள இந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னா நாமளும் கட்டி வச்சிட்டோம். ஆனா நம்ம புள்ள மெலிஞ்சு போய் கிடக்கா. இந்த பொண்ணு குண்டா இருக்கு. ஆனா புருஷன் பொண்டாடிக்கு நல்லா தான் இருக்கும். ஆமா, சரிதான். ஏம்மா, காஃபி ரெடியாம்மா? காலையில எழுந்தா காஃபி குடிக்கணும். இதோ 5 நிமிஷமாமா உங்களுக்காக ஒரு புது டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வடிகட்ட தான் முடியல. என்னது, டிகாஷனை வடிகட்ட முடியலையா? ஏமா சரோஜா, பாலில் தண்ணி எதுவும் கலந்துடலையே?
பால் எங்களுக்கு திக்கா இருக்கணுமா, அப்பதான் காஃபி நல்லா இருக்கும். சரோஜா ஒரு ட்ரேல 3 கிளாஸை வச்சுக்கிட்டு வெளியில கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா அந்த பிளேட்ல காஃபி கலர்ல இல்ல, அதுக்கு பதிலா பச்சை கலர்ல இருந்துச்சு. இந்தாங்க அத்தை, சுட சுட ஹெர்பல் எனர்ஜி டீ. எங்க ஊர்ல தினமும் காலையில நான் எழுந்திரிச்சதும் இந்த டீயை தான் குடிப்பேன். அதனால தான் நான் இவ்வளோ ஹெல்தியா இருக்கேன். ரமேஷ் அப்பதான் எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு லுங்கி கட்டிக்கிட்டு வெளியில வந்தான். அப்பாடா, குட் மார்னிங் சரோஜா. பொண்டாட்டி கையால் காஃபி குடிக்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கு, அதை கொடு. 3 பேரும் அந்த கிளாஸை ஒரு மாதிரி வினோதமா பார்த்தாங்க. ராமையா அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு, ஏம்மா சரோஜா, பால் கெட்டு போச்சா? ஆமா, என்ன இது இலைய அரைச்சி போட்டா மாதிரி இருக்கு, தண்ணி எதனா கலந்தியா? மாமா நான் தான் சொன்னனே அது ஹெல்தி ட்ரிங்க் அப்படின்னு. அது கொத்தமல்லி டீ மாமா. என்னது கொத்தமல்லி டீயா? இது என்னது இது? வீட்டை கருவேப்பிலை போட்டு கொடுப்பா போல தெரியுது. டீல இஞ்சி போடலாம், ஏலக்காய் போடலாம். ஆனா இது என்ன? டீல யாராவது கொத்தமல்லி கூட போடுவாங்களா? அதான் அத்தை விஷயமே. வெறும் காஃபி குடிச்சா உடம்புக்கு கெடுதல். அதனால தான் இந்த காஃபில ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் வெல்லமும் போட்டிருக்கேன். கூடவே வந்துட்டு பால் ஊத்தாம இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அமிர்தம் மாதிரி இருக்கும். எல்லாரும் சீக்கிரம் குடிங்க. அப்போ ரமேஷ் அந்த டம்ளரை தள்ளி வச்சுட்டு, சரோஜா, கொத்தமல்லியை குழம்புல போடுவாங்க இல்லை சட்னியில் போடுவாங்க, நீ என்ன டீயில் போட்டு கொடுத்துருக்க? எங்களை பார்த்தா பசுமாடு மாதிரியா தெரியுது? ஏங்க என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கொத்தமல்லியை அரைச்சி வடிகட்டி கொடுத்துருக்கேன். இப்படி சொன்னா எப்படிங்க? ப்ளீஸ்ங்க கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லி ரமேஷோட கண்ணத்தை கிள்ளி ஆசையா கேட்டா. சரி சரி, உனக்காக குடிக்கிறேன் சரோஜா. ரமேஷ் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மடுக்கு மட்டும்தான் குடிச்சான். அப்படி குடிச்சானே இல்லையோ, கண்ணை முட்டை முட்டியா மாறிச்சு. அவன் தொண்டையில ஏதோ சிக்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, இது என்னது இது? ஏண்டா என்னாச்சு? நல்லா இருக்கா இல்ல சூப்பரா இருக்கா? என்னது நல்லா இருக்காவா? நீ வேறம்மா, ஏதோ பச்சை புல்லை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்ச மாதிரி இருக்கு. தொண்டையெல்லாம் அதே கசப்பு தான். அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. அப்ப ராமையா தைரியமா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே துப்பிட்டாரு. ஐயோ, ஏம்மா சரோஜா, சாதாரண காப்பியெல்லாம் போட்டு தர மாட்டியா? நீ கொடுத்தது டீ மாதிரி கூட இல்லையேம்மா, ஏதோ கசாயம் மாதிரி இல்லை இருக்கு. என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்றீங்க? எங்க அப்பா தினமும் 3 சொம்பு டீயை குடிப்பாரு. இந்த டீயை தான். அதனாலதான் அவரு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதான். போக போக பழகிடுவீங்க. அப்ப கேட்டே குடிப்பீங்க. வேண்டாமா? அந்த பழக்கம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி புதுசு புதுசா கொடுக்கறத விட்டுட்டு நாளையிலேருந்து சாதாரண காஃபியே போடு. இப்போ போய் டிஃபன் தயார் பண்ணு. அதில் ஏதாவது அரைச்சி போட போறியா என்ன? ஐயா எல்லாத்த சாதாரண டிஃபன் தான், பூரி. அப்பாடா, சந்தோஷம். பூரி தானே, அதில் எந்த இலையும் அரைச்சி போட முடியாது. சீக்கிரமா பண்ணு, நான் ஆஃபீஸுக்கு போகணும். இவங்க புதுசுல, நாளையிலேருந்து கருவேப்பிலை டீயை போட்டு கொடுக்குறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். அன்னைக்கு மதிய நேரம் ரமேஷ் ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தான். அப்ப சாப்பிட்றதுக்காக ராமையா கனகம் கூட டைனிங் டேபிள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறையிலேருந்து ஏதோ மசாலா மணந்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரமேஷ் கையை கழுவிட்டு வந்து உட்காந்து, அம்மா, காலையில் குடிச்ச டீயோட மகிமையில் வயிறே சரியில்லை, பசிக்குது வேற. சரோஜா என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கா? மசாலா வாசம் இங்கே வரைக்கும் வருதே. தெரியலடா, சமையல் அறையிலேருந்து அப்போலேருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. மிக்ஸி சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. ஏதோ ஸ்பெஷலாக தான் செய்கிறா போல. எனக்கு வேற பசி தாங்கலடா. சரோஜா பெரிய பெரிய பாத்திரத்துல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தா. முகமெல்லாம் ஒரே வேர்வை. வந்துட்டேன், உங்களுக்காக விருந்து சாப்பாடே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சமைச்சதை பார்த்து நீங்க எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸ் ஆயிடணும். சரிம்மா, சீக்கிரமா சாப்பாடு போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரோஜா சாப்பாடு குண்டாவோட தட்டை எடுத்தா. சாப்பாடு வெள்ளையா இல்லாம பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல இருந்துச்சு. என்ன சரோஜா, அரிசி கெட்டு போச்சா? சாப்பாடு வெள்ளையா இல்லாம பாசி பிடிச்ச மாதிரி ஏதோ பச்சை கலர்ல இருக்கே. அட நீங்க வேற, அரிசிலாம் வீணா போகல. அது என்னுடைய ஸ்பெஷல் டச்சு. கொத்தமல்லி சாதம். அரிசி வேகும்போது அதுல 2 கைப்பிடி கொத்தமல்லிய அரிச்சி போட்டிருக்கேன். கூட நெய்யும் போட்டிருக்கேன். வாசமே சூப்பரா இருக்குல்ல? அப்படியே பார்க்க பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். மறுபடியும் கொத்தமல்லியா? காலையில டீல போட்டு கொடுத்த, இப்ப சாப்பாட்லையா? சரி, இந்த குழம்பாவது சாதாரணமா செஞ்சிருக்கியா இல்லையா? அத்தை,
இது என்னோட ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். சாதாரணமா நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் செய்வீங்க, ஆனா இதுல நான் கொத்தமல்லி அரைச்சி போட்டு செஞ்சிருக்கேன். டேஸ்ட் தூக்கலா இருக்கும். அது மட்டும் இல்ல, கொத்தமல்லி ரசமும் வச்சிருக்கேன், அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த கிண்ணத்துல கத்திரிக்காய காணோம். பச்சை கலர்ல ஏதோ புதினா சட்னி அரைச்சி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுல கத்திரிக்காய் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதுலயே ராமையா கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு, இதுல கத்திரிக்காய் எங்கம்மா? ஏதோ மருதாணி அரைச்சி வச்ச மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் அப்படியே ஒன்னா மசிஞ்சு போயிடுச்சு மாமா, அதான் அப்படி இருக்கு. சரி இந்தாங்க, ரசமும் சாப்பிடுங்க. ரமேஷ் அந்த ரசத்தை பார்த்தான். அதுவும் நல்ல பச்சையா தான் இருந்துச்சு. ஏன் சரோஜா, இது ரசமா இல்ல கொத்தமல்லி கழுவுன தண்ணியா? ஏன் பச்சையா இருக்கு? இதுவும் கொத்தமல்லி ரசம் தாங்க. இதுல புளிக்கு பதிலா லெமன் போட்டிருக்கேன். அப்படியே வேற எதுவும் போடாம கொத்தமல்லியை வேக வச்சு அந்த தண்ணிய கலந்துருக்கேன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சரோஜா, தட்டுல பச்சை கலர் சாதம், பச்சை கலர் குழம்பு, ரசம். நம்ம மனுஷங்களா மாடுங்களா? எனக்கு என்னமோ என் வாழ்க்கை பச்சை பச்சையா ஆன மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, புதுசா கல்யாணமானவங்க சாப்பாட்டுல கொத்தமல்லி அதிகமா சேர்த்துக்கணும்னு. அதனாலதான் எங்க அப்பா இன்னைக்கு காலையிலேயே கஷ்டப்பட்டு எங்க ஊர்ல இருந்து 2 மூட்டை கொத்தமல்லியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அது ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தல, வீணா போயிடக்கூடாதுல, அதான் வெரைட்டியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. 2 மூட்டையா? அட வீணா போனவங்களே, உங்க அப்பா 2 மூட்டை கொத்தமல்லியா கொடுத்து அனுப்புனா அது என்ன அரிசி மூட்டை நினைச்சுக்கிட்டானா? அந்த கொத்தமல்லி எங்க இப்போ? சமையல் அறையில, என் பெட்ரூம்ல, ஸ்டோர் ரூம்ல எல்லா இடத்துலயும் அடுக்கி வச்சுட்டேன். வீடே நல்ல மனமா இருக்கட்டும் அப்படின்னு. சரி சரி, சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிடுங்க ப்ளீஸ். ரமேஷ் வேற வழி இல்லாம ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சான். அவ்வளவுதான். அது கசப்பா துவர்ப்பா சாப்பிடவே முடியாம வாந்தி வர அளவுக்கு இருந்துச்சு. ரமேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, கடவுளே, நல்லா சமைக்கிற பொண்ணு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன். ஆனா இவ என்ன கொன்னுடுவா போல. கொஞ்சம் உப்பாவது போட்டிருக்கலாம் இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு சரோஜா, நல்லா வெரைட்டியா இருக்கு. தொண்டையில தான் இறங்க மாட்டேங்குது. அதாவது வாயில வச்சா சுவையா இருக்கும்ல, அதான் சொன்னேன். ரமேஷ், வயல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் டிராக்டர் வந்திருக்கு. நான் என்னன்னு பார்க்கறேன், அப்படியே அங்கேயே சாப்பிட்டுக்கறேன். ஐயோ மாமா, அவசரமா போறீங்களா? அப்படின்னா கொத்தமல்லி மோர் பண்ணி வச்சிருக்கேன், கொடுக்கவா? அதுல தயிர் கம்மியா தான் இருக்கும், கொத்தமல்லி அதிகமா இருக்கும், ரொம்ப நல்லது. வேண்டாமா, நீ சமைச்ச சாப்பாட்டோட வாசத்திலேயே என் பசி தீந்து போச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செருப்பு கூட போடாம ராமையா எழுந்துச்சு ஓடினாரு. ஆனா கனகத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. தட்டுல இருக்கிற சாப்பாட்டை உருண்டை பிடிச்சுக்கிட்டு, ஏடே, குழம்புல உப்பு போட்டியா இல்லையா? என்ன டேஸ்ட் இது? வெறும் கசப்பா துவர்ப்பா புல்லு மெல்ற மாதிரி இருக்கு. அது கொத்தமல்லி சமைக்கும் போது உப்பு போட்டா அப்புறம் கொத்தமல்லியில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் இல்லையா? அதனாலதான் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு உங்களுக்கு அப்படியே சமைச்சு கொடுத்தேன். சரோஜா, எனக்கும் பசிக்கல, மயக்கமா வருது. நான் போய் கொஞ்சம் படுத்துக்கறேன். என்ன இது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க எல்லாருக்காகவும் சமைச்சிருக்கேன், யாரும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சமையல் நல்லா இல்லையா? ஐயோ, அழாத சரோஜா, சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா எங்க வயிறு சரியில்லை. சரி, அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன், அதையாவது சாப்பிடணும். ப்ராமிஸ்? என்ன பண்ண போற? மறுபடியும் கொத்தமல்லியா? இல்ல, இந்த தடவை ஸ்வீட் சர்ப்ரைஸ். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி ஆச்சு. சரோஜா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வீட்ல இருக்கிற மாவு எதையோ பெரிய தட்டுல போட்டு கலந்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவ என்ன கலக்குறான்னு கூட யாருக்குமே தெரியாத அளவுக்கு கலந்தா. சரோஜா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு கௌரி அங்க வந்தாங்க. என்ன கனகம், வீட்டுக்கு புது மருமக வந்து வீட்டுல நல்ல மனம் எடுக்கிற சமையல் செய்யறா போல. என்ன சமையல் செய்யறா? நான்வெஜ் ஏதாவது இருக்கா? நான்வெஜ்ஜும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அது கொத்தமல்லி வாசம் லக்ஷ்மி. எங்க வீட்டுல காலையிலேருந்து கொத்தமல்லி திருவிழா தான் நடக்குது. கொத்தமல்லி திருவிழாவா? அது என்ன? என் மருமகளுக்கு சமையல் பைத்தியம். அதான் வெரைட்டியா செய்யறேன்னு காலையிலேருந்து ஒரே கொத்தமல்லி சாப்பாடா செய்யறா. காலையில் டீல கொத்தமல்லி போட்டு கொடுத்தா, மதியம் சாப்பாடு ரசம் எல்லாத்துலேயும் கொத்தமல்லி தான். சாப்பிட முடியாம செத்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் என் வீட்டுக்காரு வீட்டுக்கு வர பயந்தே ஓடி போயிட்டாரு. அப்பதான் சரோஜா தட்டுல ஏதோ உருண்டைய பிடிச்சி கொண்டு வந்திருந்தா. அந்த உருண்டையும் பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல தான் இருந்துச்சு. அத்தை, ஸ்வீட் தயாரா இருக்கு, சாப்பிடுங்க. ஓ, பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்திருக்கீங்களா? உட்காருங்கம்மா, இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இப்பதான் சூடா செஞ்சு கொண்டு வந்தேன். ஆஹா, புது மருமக சமையலா? எங்க காட்டுமா. இது என்ன லட்டா? ஆனா கலர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கே. ஓ, பிஸ்தா லட்டுவா? இல்லம்மா, இது என்னோட சிக்னேச்சர் டிஷ், கொத்தமல்லி லட்டு.
இதுல வெல்லம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கலந்து செஞ்சிருக்கேன். உள்ள திராட்சை முந்திரி கூட வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அது கேட்ட அவங்க, கொத்தமல்லி லட்டா, இது என்ன வித்தியாசமா இருக்கு? ஏன் கனகம், உங்க வீட்ல இதுதான் ஸ்பெஷலா? அது எங்க தலையெழுத்து. அதான் நீயும் கொஞ்சம் அனுபவி. சாப்பிடுங்க ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அதோட நிப்பாட்டவே முடியாது. ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சரோஜா கட்டாயப்படுத்துனதுனால வேற வழி இல்லாம ஒரு லட்டை எடுத்து வாயில போட்டாங்க. அதை துப்பவும் முடியல, பாவம் அவங்களால முழுங்கவும் முடியல. தொண்டையில கொத்தமல்லி நாறு சிக்கிக்கிச்சு. அம்மா தாயே, தொண்டையில ஏதோ சிக்கிக்கிச்சே. நீயும் உன் கொத்தமல்லி லட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குமா. அது கொத்தமல்லி நாறு ஃபைபர் சத்து. போதுமா, எனக்கு இதுவே போதும். கனகம், பால் வச்சுட்டு வந்துட்டேன், பொங்கி ஊத்திட போகுது. நான் கிளம்புறேன், மறுபடியும் ஒரு நாள் என்னைக்காவது வரேன். பாத்தியா, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி பயந்து ஓடுற மாதிரி பண்ணிட்டியே. லட்டுல கொத்தமல்லி ஏண்டி போட்ட? அத்தை, இது வெரைட்டியா இருக்கும் அத்தை, உங்களுக்கு தெரியாது. பிடிக்கலையா? சரி பரவாயில்ல விடுங்க. ராத்திரி சமைக்கத்தானே போறேன், அதை பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். ராத்திரிக்கு என்ன பண்ண போற? அதுல என்னத்தை கலக்க போற? ராத்திரிக்கு கொத்தமல்லி பூரி, அப்புறம் கொத்தமல்லி பானிபூரி மாதிரி தான். பூரியில கொத்தமல்லியை அரைச்சி போட்டுடுவேன். அப்படியே உருளைக்கிழங்கு மசாலாக்கு பதிலாக கொத்தமல்லி மசாலா போடுவேன். பானியும் கொத்தமல்லி பானி தான். கடவுளே, ராத்திரிக்கும் கொத்தமல்லியா? இந்த கொத்தமல்லி ராட்சசி கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற ஒரு வழி காட்டுப்பா. ராத்திரி சரியா 8 மணி. ராமையா, கனகம், ரமேஷ் 3 பேரும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொலை பசியில வேற இருந்தாங்க. அப்பதான் சரோஜா சமைச்சு வெளியில கொண்டு வந்தா. மறுபடியும் டைனிங் டேபிள் ஃபுல்லா எல்லாம் பச்சை கலர்ல தான் இருந்துச்சு. இந்தாங்க, பச்சை கலர்ல கொத்தமல்லி பொரி கொண்டு வந்திருக்கேன். எண்ணெயில பொரிச்சாலும் அந்த பச்சை கலர் போகல, பாத்தீங்களா? அது நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. பூரினா மொறுமொறுன்னு இருக்கணும். இவ்வளோ சாஃப்டா இருந்தா அதை பூரின்னு சொல்ல மாட்டாங்க. இது பூரியா, ஆறிப்போன பஜ்ஜியா? அது இலை கொஞ்சம் அரைச்சி போட்டதுனால சாஃப்டா இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கும். இந்தாங்க பானி, இதுல டிப் பண்ணி அந்த பொரியை எடுத்து சாப்பிடுங்க. அம்மாடி சரோஜா, எனக்கு ஒரு டவுட்டுமா. நீ சமைக்கிறது மனுஷங்களுக்காகவா, இல்லை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாடுங்களுக்கா? ஐயோ மாமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்னம்மா, எல்லாமே பச்சை பச்சையாக கொடுத்தா என்னம்மா சொல்ல முடியும்? டீல ஆரம்பிச்சு டிஃபனு, லஞ்சு, டின்னர் வரைக்கும் பச்சை பச்சையாக தரியம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஆனால் சாப்பிடத்தான் முடியலை. அப்பா சொல்கிறது உண்மைதான் சரோஜா, எங்களுக்கு சமையல் பிடிக்கும்தான். நல்லா சமைப்பேன்னு சொன்னேன், ஆனால் உன் சமையலில் டேஸ்டே இல்லை. வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் இருக்கு. இந்த சமையலை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, எங்களை விட்டுடு. அப்படின்னா நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க மேல இருக்கிற பாசத்துல உங்க ஆரோக்கியத்துக்காக சமைச்சா இப்படி சொல்றீங்களா? எங்க அப்பா நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் பாராட்டுவாரு தெரியுமா? அம்மாடி சரோஜா, நீ சமைச்ச அமிர்த மாதிரி இருக்குன்னு வாரு. அவரு உன்னோட அப்பா. பொண்ணுங்க எப்பவுமே அவங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தான் தெரிவாங்க. உன் முகம் வாடி போயிடக்கூடாதுன்னு உங்க அப்பா உன்கிட்ட பொய் சொல்லியிருப்பாரு. ஆனா நாங்க சொல்றது உண்மை. இந்த சமையல் நல்லா இல்ல. சமையல்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரியா இருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்சதுன்னு கட்டுக்கட்டா கொத்தமல்லி அரைச்சி எல்லாத்துலயும் கலந்தா அது சமையலாகாது. அதை மனுஷங்களால சாப்பிடவும் முடியாது. நான் அந்த அளவுக்கு கேவலமாவா சமைச்சிருக்கேன்? அழாத சரோஜா, நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் உனக்கு சமைக்க தான் வரல. நீ ஏன் எக்ஸ்ட்ராவா எதனா போட்டு சமைக்கிற? கிரியேட்டிவாக யோசிக்காத. சாதாரணமாக வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அப்படியே சமைச்சு கொடு. முதல்ல அந்த 2 மூட்டை கொத்தமல்லியை தூக்கி வெளியில் போட்டுடு தாயே. அப்படின்னா நான் சாதாரணமா சமைச்சு கொடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம்மா, குண்டா குண்டாவா சாப்பிடுவோம். முதல்ல கொத்தமல்லியை தூக்கி போடு. சரி, அப்ப அந்த கொத்தமல்லி மூட்டையை கொண்டு போய் நான் மாட்டுக்கு போட்டுடுறேன். உங்களுக்கு சூடா உப்புமா செஞ்சு கொடுக்குறேன். ஐயோ, உப்மாவா? வேண்டாமா வேண்டாம். அதில் கருவேப்பிலைக்கு பதிலாக நீ கொத்தமல்லியை தூக்கி போடுவ. இன்னைக்கு ராத்திரி எதுவும் வேண்டாம், அப்படியே படுத்துக்கலாம். சரி, இந்நேரம் நான் சமைக்கிறேன், நீ காய் கட் பண்ணி கொடு போதும். சரிங்க அத்தை, ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உப்புமால கொத்தமல்லி போட வேணான்னு சொல்லிட்டீங்க. கார்னிஷிங்காக கொஞ்சமா தூளால பார்க்கவும் நல்லா இருக்கும்ல. எல்லாருமே அதை கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதை பார்த்து சரோஜா ஷாக் ஆனா. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ரமேஷும் ராமையாவும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சரோஜா ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அவன் முகத்துல புது உற்சாகம் தெரிஞ்சுது. ஏங்க, எழுந்துச்சிட்டிங்களா? இந்தாங்க டிஃபன். ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு கொத்தமல்லி ஒரு இலை கூட நான் பயன்படுத்தல. உங்களுக்கு பிடிச்சாப்புல செஞ்சிருக்கேன். அப்பாடா, இட்லி வெள்ளையா இருக்கு, பச்சையா இல்லை. பார்க்கும் போதே பசி எடுக்குது. சீக்கிரம் கொடு சரோஜா,
வேக வேகமா சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது. சரோஜா இட்லி பரிமாறினா. பக்கத்துல சட்னியை வச்சா. சட்னி பார்க்கறதுக்கு நல்லா சிகப்பு கலர்ல இருந்துச்சு. ஆஹா, இதை இட்லின்னு சொல்லலாம். நல்ல காரமான சட்னி, கூடவே இட்லி. இந்த சமையல் தாமா எங்களுக்கு வேணும். ரமேஷ் வெள்ளையா இட்லி பார்த்த உடனே நல்லா அந்த சிகப்பா இருக்க சட்னியில முக்கி பெரிய இட்லி பீஸ வாயில வச்சுட்டான். ஆனா பாவம், வாயில வச்சதும் மூக்கு செவந்து போச்சு, கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அம்மா, அப்பா, காரம், ஐயோ, தண்ணி, நாக்கு எரியுது. அம்மா, தண்ணி குடுமா, ஐயோ தண்ணி குடு. டேய், என்னடா ஆச்சு அப்படின்னு கனக வந்து கேட்டாங்க. அம்மா, காரம், ஐயோ. சரோஜா, இதுல என்னம்மா போட்டிருக்க? பச்சை மிளகாவா இல்ல காஞ்ச மிளகாவா? கொத்தமல்லி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் எங்க ஊர்ல இருந்து நான் பச்சை மிளகாய் எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்திருந்தேன். அதுல ஒரு 1/2 கிலோ மிளகா மட்டும்தான் போட்டு இந்த சட்னியை உங்களுக்காக அரைச்சேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நீங்க தானே கேட்டீங்க. அதை கேட்டு பாவம் ரமேஷ் அழவே ஆரம்பிச்சிட்டான். கடவுளே, நேத்து பச்சை பச்சையா, இன்னைக்கு சிவப்பு சிவப்பாவா? இவ கூட என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போலையே. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏங்க, என்னங்க ஆச்சு? உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்ல? சரி, பேசாம நாளைக்கு ஒரு ஸ்வீட் செய்யவா? பாவக்காவை போட்டு. ஐயோ, இனி நீ சமையல் கட்டு பக்கம் போகாத. அம்மா, கஞ்சி எதுனா இருந்தா ஊத்துமா. சாப்புன்னு இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வந்து கொடு. கனகம், இந்த பொண்ணு அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடலாம், இல்லைன்னா நாம செத்துடுவோம். ஐயோ மாமா, அப்படி பண்ணிடாதீங்க. வேணும்னா இன்னையிலேருந்து நான் சமைக்கிறதையே நிப்பாட்டிடுறேன். அடுத்த நாள் மறுபடியும் கனகத்தோட சமையல் தான். ரமேஷ் எந்த குறையும் சொல்லாம சாப்பிட்டான். இது இன்னைக்கான சூப்பர் ஸ்டோரி. ஆனா இந்த சேனல்ல இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.